జై వాసవి అందరికీ నమస్కారం. నా పేరు కనక సుజాత రఘునాథ్. నా ఊరు బెంగళూరు. నా గోత్రం మోర్కుల. నాకు ఈ ஆப்பர்ச்சுனிட்டி இச்சின விஸ்டா கமிட்டிக்கு கொல்ல தேங்க்ஸ். பெங்களூரு நகரத்திற்கு பல பெருமைகள் உள்ளன. கர்நாடக மாநிலத்தின் தலைநகரம், இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு, கார்டன் சிட்டி, சயின்ஸ் சிட்டி, ஸ்பேஸ் சிட்டி போன்ற பல சிறப்பம்சங்கள் உள்ளன. இந்தியாவின் சாஃப்ட்வேர் துறையின் மையமாகவும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களை தன்பால் ஈர்ப்பதாலும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையங்களை கொண்டிருப்பதாலும் இது இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், வால்மார்ட் போன்ற பல்நாட்டு நிறுவனங்கள் செயலாற்றி வருகின்றன. இது கார்டன் சிட்டி என்று ஏன் அழைக்கப்படுகிறது தெரியுமா? இங்கு லால்பார், கப்பன் பார்க் போன்ற பெரிய பூங்காக்களும் ஏரிகளும், ஏரிகளை சுற்றி சிறு பூங்காக்களும், குழந்தைகள் விளையாடும் பூங்காக்களும் உள்ளன. இங்குள்ள லால்பாக் பூங்காவில் நடக்கும் ஃப்ளவர் ஷோ அல்லது பூக்களின் கண்காட்சி உலக பிரசித்தி பெற்றது. ஏன் தெரியுமா? உலக புகழ்பெற்ற கட்டடங்களின் உருப்படிவம் பூக்களாலேயே இங்கு கட்டமைக்கப்படுகிறது. இதை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இங்கு ஊரெங்கும் பூத்து குலுங்கும் குல்மோகர் மரங்களும், வசந்த காலத்தில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்களும் பெங்களூருவிற்கு அழகை கூட்டிக் கொண்டிருக்கின்றன. இதனாலேயே இது கார்டன் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள ஜவஹர்லால் நேரு கோளரங்கமும், இந்திய அறிவியல் கழகமும், ஹால் ஏரோஸ்பேஸ் அருங்காட்சியகமும் பெங்களூருவிற்கு ஸ்பேஸ் சிட்டி, சயின்ஸ் சிட்டி போன்ற பெயர்களை ஈட்டித் தந்துள்ளது. புல் கோயில், இஸ்கான், ராகிகுட்டா, சிவா கோயில், மகாலட்சுமி கோயில் போன்ற பல சிறப்பு வாய்ந்த கோயில்களும் இங்கு உள்ளன. மால் ஆஃப் ஏஷியா, கோபாலன் மால், வீகா சிட்டி மால், மந்த்ரி மால், கருடா மால், ஃபீனிக்ஸ் மால், ஈக்கியா போன்ற பல புகழ்பெற்ற பன்னாட்டு வணிக வளாகங்கள் இங்கு உள்ளன. இங்கு கிடைக்காத பொருட்களே இல்லை என்று கூறலாம். காலை முதல் இரவு வரை பொழுதுபோக்குவதற்கான அத்தனை அம்சங்களும் இங்கு உள்ளது. ஒண்டர்லா, ஜாலிவுட் ஃபிலிம் சிட்டி அண்ட் அட்வென்ச்சர்ஸ் போன்ற பொழுதுபோக்கு பூங்காக்களும் இங்கு உள்ளது. புகழ்பெற்ற பனர்கட்டா தேசிய பூங்கா இங்கு உள்ளது. இங்கு சஃபாரி பயணத்தில் பல வன விலங்குகளை நாம் கண்டு ரசிக்க முடியும். மொத்தத்தில் பெங்களூரு எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு மெட்ரோ நகரமாகவே திகழ்கிறது. நன்றி.